வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. சார், ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு சார். அப்போ ஜென்ரல் டெட் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் மத்தியில் பரவலான ஒரு கேள்வி இருக்குது. ஜென்ரல் டெட் எக்ஸாம் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னம்னா, அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் மாதம் கட்டாயம் எக்ஸாம் நடக்க போகுது. சார், அடுத்ததாக கேள்வி என்னென்னா, சார் புதிய புத்தகங்கள் மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ புதிய பாட புத்தகத்திலிருந்து கேள்வி வருமா, இல்லை ஏற்கனவே இருந்த பழைய பாட புத்தகத்திலிருந்து கேள்வி வருமா? அடுத்த கேள்விகளை வைக்கிறீங்க. முதல்ல மாணவர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2026 to 27 இந்த கல்வியாண்டில் மாறக்கூடிய புத்தகங்கள் எதுனா 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பாடத்திட்டங்கள் தான் நமக்கு மாறப்போகுது. ஆனால் பெரும்பான்மையான எந்த புத்தகங்கள் இருக்குன்னா 4லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புத்தகங்கள் இப்போ மாறலை. எப்போ மாறப்போகுதுன்னா, அடுத்த கல்வியாண்டு 2027 to 28 கல்வியாண்டுகள் தான் மாறப்போகுது. அப்போ நமக்கு கேள்விகள் எங்கிருந்து அமைய போகுதுன்னா, பழைய கேள்விகள் தான். சார், நீங்கள் பழசு அப்போ 1லிருந்து 3ஆவது வரைக்கும் கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி நீங்கள் முன் வைக்கலாம். அப்போ நமக்கு இன்றைக்கி லாஸ்ட்டாக நடந்த இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்லேயே கேள்விகள் எங்கிருந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் வகுப்பில் இருந்து தான் கேள்விகளே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். மதிப்பெண் குறைப்பு சம்மந்தமாக ஒரு வீடியோ பேசும்போது 4ஆம் வகுப்புலேருந்து தொடங்குற மாதிரி இருக்கும். அப்போ 4ஆம் வகுப்புல இருந்தால் நம்மளுக்கு கேள்விகள் பார்த்தோன்னா வரப்போகுது. அப்போ ஏற்கனவே இருக்கிற பழைய புத்தகங்களே பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தொடர்ச்சியாக வந்து படித்தா போதும். அதில் இருக்கிற செக்மெண்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணிங்க. வேறு எதுவும் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இல்லை சார், நிறைய இடத்துல பார்த்தோன்னா வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்க, புக்கு வந்து மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க, அப்போ மாறிடுச்சுன்னா கேள்விகள் வராதுன்னு சொல்கிறாங்க. எந்த வதந்திகளையும் பார்த்தோன்னா நம்பாதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் 2026 to 27 கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க புத்தகங்கள் மட்டும்தான் மாறப்போகுது. மற்ற புத்தகங்கள் எதுவுமே மாறப்போகிறதில்ல. சார், இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னா, முதல்ல இந்த கேள்வி தரங்கள் எப்படி அமையப்போகுது அப்படின்றத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம்ன்றது ஒரு ஈஸியான தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மத்தியில் நினச்சிட்டு இருக்கீங்க. டெட் எக்ஸாம் பார்த்தோன்னா ஈஸி அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த ஒரே ஒரு எக்ஸாம் நவம்பர் 15 மற்றும் 16 தேதியில் நடந்த எக்ஸாம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஈஸியாக பார்த்தோன்னா கேள்விகள் அமைஞ்சிருச்சு. ஆனால் உண்மையாகவே பார்த்தோன்னா டெட் எக்ஸாம் 2012 நடக்கு. எப்பவுமே அதோட கேள்விகள் எப்படி இருக்குன்னா மாட்ரேட்டாக தான் பார்த்தோன்னா அமைஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் தான் இப்போ அமைந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாமோட கேள்வித்தாள்களும் அப்படி அமைஞ்சிருக்கு. ஆனால் அதில் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை புதுசாக வந்து புகுத்திருக்காங்க. என்ன புகுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டெட் எக்ஸாமில் இது வரைக்கும் கூற்று காரணங்கள் கேள்விகள் பெரும்பான்மையான கேள்விகள் இடம்பெற்றதில்லை. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக பார்த்தோன்னா வந்து நிறைய கேள்விகள் கூற்று காரணங்கள் சொல்லிட்டு பார்த்தோன்னா இடம்பெற்றிருக்கு. இந்த கேள்விகள் என்ன சார் பிரச்சனை இருக்குது, நாங்கள் அப்படியே படித்து அப்படியே போட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் பழைய கேள்விகள் மாதிரி இந்த கேள்விகளை அணுக முடியாது. இந்த கேள்விகளுக்கு முறையான பயிற்சிகள் வந்து தேவைப்படுது. கட்டாயம் பார்த்தோன்னா இந்த கூற்று காரண கேள்விகளுக்கு அந்த படிக்கிற விஷயத்தை தெளிவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பார்த்தோன்னா முடியும் வாய்ப்பே கிடையாதுமா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ படிக்கிற புத்தகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெளிவாக படிங்க. இதுக்காகவே பார்த்தோன்னா நம்முடைய ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் இலவச ஆன்லைன் வகுப்புகள் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புது புக்கு வச்சு பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு 1/1 அதாவது 1:1 தெளிவாக பார்த்தோன்னா வந்து இலவச வகுப்புகள் பார்த்தோன்னா வந்து கொடுக்க போகிறாங்க. சரி, எங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுமா சார், அது எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரீ பிளான்டு சிலிண்ட் ஒரு 160. ஏன்னா இப்போ தான் டெட் எக்ஸாம் எழுதி பல பேர் முடிச்சிருப்பீங்க. இப்போ திருப்பி நம்ம அடுத்தது போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தேவைப்படும். அதனாலவே உங்களுக்கு இந்த ஒரு 15 டேஸை அப்படியே பிரேக்கை விட்டு ஆகஸ்ட்டில் இருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த டெட் எக்ஸாமுக்கான புதிய சிலபஸ் பார்த்தோன்னா போடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சார் பண்ண போகிறோன்னா, அந்த டெட் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிப்ரேஷனுக்காக தான் இந்த ஒரு 15 நாள் விட்டுருக்கோம். டெட்னா என்ன, எப்படிலாம் இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க, அப்படி சம்மந்தமான மொத்த விஷயத்தையும் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஒரு 15 நாளில் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருவீங்க, அது இல்லாமல் மொத்த விஷயத்தை பார்த்துருவீங்க. அதாவது எக்ஸாம் படிக்க போனோன்னா, அந்த ஒரு போர்க்களத்துக்கு நம்ம போகிறோன்னா, அந்த போர்க்களத்தில் எப்படி வெற்றி பெறணுன்றத மொத்த ஆயத்த பணிகளும் இந்த ஒரு 15 நாட்களுக்குள்ள நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா கட்டாயம் நம்மள பண்ணியும் நம்மளோட சேனல் பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். இந்த கிளாஸஸ் பார்த்தோன்னா முழுக்க ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். இந்த ஃப்ரீ எப்படின்னு பார்த்தோன்னா வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ப்ளஸ் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற நபர்களுக்கு மட்டும் தான் லிங்க் பார்த்தோன்னா கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நமக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு டெலிகிராம் லிங்க்கும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அந்த குரூப்பில் போய் இணைஞ்சிருங்க. வகுப்புக்கு பார்த்தோன்னா வந்து கட்டாயம் இணைய வேண்டுன்றது எங்கள் ஆசிரியர், எங்கள் ஐயாவோட கட்டளையாக இருக்குது. கட்டாயம் பார்த்தோன்னா வந்து ஒவ்வொருத்தரும் இந்த வகுப்புக்கு வந்து பார்த்தோன்னா இணைஞ்சிடணும். இல்லை அப்படின்னா பார்த்தோன்னா கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. திருப்பி சேர்றது பார்த்தோன்னா அது கஷ்டம். ஏன்னா ஒரு பொருள் இலவசமாக கிடைக்குதுன்னா அதுக்கான மதிப்பு இருக்காது. ஏன்னா இதே வேல்யூ உள்ள பொருள் பார்த்தோன்னா வேறு மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த வகுப்பு அந்த ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த 15 நாளுக்குள்ள இணையர்களுக்கு மட்டும் இலவசமாக வந்து பார்த்தோன்னா வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகும். இந்த அடுத்த 15 நாள் யாரெல்லாம் நம்ம குழுவில் இணைகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இலவச வகுப்புகள் பார்த்தோன்னா தொடர்ச்சி அடுத்த 6 மாதங்கள் பார்த்தோன்னா கொண்டு போவாங்க. இந்த வகுப்புகள் சரியாக அட்டன் பண்ணல அப்படின்னம்னா ரிமூவ் பண்ணுறோம். அதெல்லாம் எந்த வித பாரபட்சம் இல்லை.
இந்த வகுப்புகளை நீங்கள் இணையதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா ஒவ்வொரு பாடத்திட்டத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக ஏற்கனவே இப்போ நடந்த எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணவர்கள் 90 கொஷின் போட்டிருக்கேன் சார், 92 கொஷின் போட்டிருக்கேன் சார். பேப்பர் ஒன்றுலாம் ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் சொல்லி கொடுத்தது அப்படியே இருக்குது சார், ஒன்றுமே மாறலை சார். தமிழ்லாம் அப்படியே அடித்து தூக்கிட்டோம் சார். என்ன சார் ஒரு சில கொஷின் மட்டும் வெளியே போயிருக்கு, ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க கஷ்டம் கடத்துறாங்க. இங்கே பாஸ் மார்க்கே எவ்வளோ தான் சார் சொல்லியிருக்காங்க, 75 தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சும்மா போய் எக்ஸாம் எழுதுறேன், நீங்கள் சொல்லி கொடுத்து வச்சு நம்ம எழுதுவோம் சார், சும்மா அப்படியே போய் காமா போய் எழுதுறோம் சார், 92 கொஷின் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் சொல்லும்போது எனக்கே பார்த்தோன்னா வந்து சந்தோஷமாக இருக்குது. அப்போ இது நீங்கள் கஷ்டம்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க. கஷ்டப்படணும்னா ஒரு சில இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ஆகணும். அப்போ அந்த உழைச்ச மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஈஸி. அப்படியே நான் போவேன், அப்படியே நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு 15 டேஸ் இவங்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு ஆயத்தை களமாக பார்க்குறதுனா நம்மளுடைய ஆரணி அறிஞரன் ஐஏஎஸ் அகாடமி இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் நான் சேரணும் அப்படி விருப்பக்கூடிய மாணவர்கள் நீங்கள் நம்மளுடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை சார் நம்ம அப்படியே நீங்கள் பார்த்தோன்னா சேரணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்போம். ப்ளஸ் பார்த்தோன்னா வந்து யூடியூப் நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் கொடுத்துருப்போங்க. இதிலெல்லாம் யார் இணைகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இலவசம். அது மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. மீதி அடுத்தடுத்த தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். தேங்க்யூ.